ஹாய் எம்வி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ரிலீஸ் ஆன ஒரு தரமான பெங்காலி சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு மினி சீரிஸ் மக்களே. மொத்தமாவே ஒரு 3.5 மணி நேரம் கூட கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா பேசி முடிக்க ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி கோலம்னு நம்ம ஒரு பெங்கால் சீரிஸ் போட்டோம் இல்லையா? அந்த சீரிஸோடைய முன்னாடி வந்த பாகம் இது. இந்த சீரிஸ்ல ஒரு ஃபேமஸான ஆக்டரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவரு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருப்பாரு. இவர் பண்ணிட்டது தற்கொலையே கிடையாது. இவரை யாரோ கொலை அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்ச ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுதான் மக்களே கதை. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு காளான் பிடிக்கும், மஷ்ரூம்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க, அதுவும் திருநெல்வேலியில இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்டுமே இந்த காளான் ஃபார்மிங்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷான காளான்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா காளான்ல பிக்கிள் கூட அறிமுகப்படுத்திருக்காங்க. காளான்ல பிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நானே ஷாக்கிங்கா தான் பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட் பங்கமா இருந்துச்சு. ஒரே ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலுடைய பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு மக்களே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கிராமத்துல சினிமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல அங்க ரிக்ஷால ஒரு கணவன் மனைவி வராங்க. அந்த பொண்ணு என்ன விஷயம் இங்க நடக்குது, ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அருமன் ஒரு பெரிய நடிகருடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அதான் மக்கள்லாம் போயிட்டு அருமனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, எனது அருமன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷூட்டிங் பார்க்க போறாங்க. அந்த பக்கம் பனான்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கான். இப்போ நடக்கிறது எதுவுமே சரியே கிடையாது, எல்லாரும் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் சரிப்பட்டு வரும்னு பேசிட்டே இருக்கும்போது, இப்போ சப்புனான்னு ஒரு பொண்ணு கார்ல இருந்து இறங்கி வரா. இந்த பொண்ணு ஒரு ஆக்ட்ரஸ் தான். என்னம்மா கிராமத்துல நீ பாடுன்னு இறங்கி தனியா நடந்து வந்துகிட்டு இருக்க, யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணுமே ஆகாது, அருமன் இருக்கும்போது யாரும் நம்மள திரும்பி கூட பார்க்க போகுது கிடையாது, எல்லாருமே அருமனை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பணம் இந்த விஷயத்த கேட்டு பயங்கரமா காண்டாவறான். இவனுக்கு அருமனை சுத்தமா பிடிக்காது போல. ஆனா பணம் வேற யாரும் கிடையாது, அருமனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில பல வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அருமனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல. ஆனா கொலைகாரனை பிடிக்காம ஏதோ ஒருத்தன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வச்சதா இந்த பொதுமக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அருமனை கொலை பண்ண உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க, அந்த அப்பாவிய ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள காமிக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய ஆட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நானும் 3 மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னுடைய கம்ப்ளைண்ட எடுத்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அதை விட எங்களுக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு, இப்போ இங்கிருந்து கிளம்பு, அப்புறமேட்டுக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடும்போது இப்ப நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. உள்ளுக்குள்ள ஒரு ஃபைலோட போகும்போது, என்னையா வெளியே ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒருத்தன் ஆட்டை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான், அதான் என்ன விஷயம்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குருடா விடும்போது ஃபைல கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாரு. பார்த்தா ஃபைல் முழுக்க ஒரே தூசியா இருக்கு. என்ன தூசியா இருக்கு அப்படின்ற மாதிரி முறைக்க அவன் எடுத்து தட்டிட்டு கொடுக்குறான். ஆனா அப்பயும் பயங்கரமா தூசியா இருக்கு. அதை நம்ம ஹீரோ தட்டிட்டு நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. அடுத்து அந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் டிவில நியூஸ் பார்த்துட்டே இருக்காங்க. பயங்கர சத்தமா இருக்கு. நம்ம ஹீரோ கடுப்பா உள்ளுக்குள்ள வந்துட்டு டீ மட்டும் தான் இல்ல, ஆனா ஸ்டேஷனையே டீ கடையா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு போலீஸ் டிவியை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. என்னதான் விஷயமாச்சு, எதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அருமன் இறந்து போயிட்டாரு இல்லையா, அவரு தானா இறந்து போல, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையன் ஒரு லேடி கிட்ட வீடியோ கேட்டிருக்கான் போல. அந்த லேடியும் வீடியோல என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ தாக்கா முழுக்க சம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த லேடி இந்த விஷயத்த வீடியோல சொன்னதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே நமக்கு சாந்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு லேடி கிட்ட போயிட்டு என்ன விஷயமாச்சு, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அருமனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அருமன் நடிச்ச எக்கச்சக்கமான படத்துல நான் அவருக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன், அவர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இப்போ அவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, கண்டிப்பா அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொலை பண்ணது யாரு அப்படின்னு கூட தெரியும், யாருன்னு சொல்லி யாரு நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தே என்ன தூக்கி போட்டாங்க, அவ்வளோ படம் நடிச்சவ இப்போ நான் வந்துட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதை சாந்தோ ரெக்கார்ட் பண்ணி போடுறான். இந்த வீடியோவை இந்த பையன் ரெக்கார்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா பயங்கரமா வைரல் ஆகுது. நிறைய மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சாந்தோவை கைது பண்ணி உள்ளுக்குள்ள போட்டாங்க. இவனை வெளியே கொண்டு வரணும், இவன் அப்பாவி, இவன் கொலைகாரன் கிடையாது, உண்மையான கொலைகாரனை போடுங்க அப்படின்னா அந்த ஊர் முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சாந்தோ ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோலாம்
எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதே டைம்ல வெளியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க, நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த சாந்தாவுடைய ஃப்ரெண்டு நைனானு பேரு, அந்த பொண்ணும் கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மீடியாக்காரன் போயிட்டு என்ன விஷயம் வேணும், உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா அர்மன் சார் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போக வாய்ப்பே கிடையாது, அவர் யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த கொலையை யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். உள்ளுக்குள்ள போயிருக்க சாந்தோ வந்துட்டு அவன் நிரபராதி, அவன் ஜஸ்ட் இந்த விஷயத்த வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணா, வீடியோ மட்டும்தான் ரிலீஸ் பண்ணா, அவன் வெளியே வரணும், இந்த விஷயம்லாம் நடக்கிற வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ டிவில பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுடைய அக்கா பொண்ணு நம்ம ஹீரோவை தேடி இந்த ஊருக்கே வந்திருக்கா. நம்ம ஹீரோவை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை பார்க்க வந்திருக்கா. என்னமா உங்க அப்பாவை மாதிரி நீயும் பயங்கர தைரியசாலியா இருக்க, தனியாவே இவ்வளவு தூரம் வந்துட்ட அப்படின்னும் போது எப்படி இருக்க என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாமா அம்மாவை பத்தி எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னும் போது, ஆமா அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓகே தான், சைக்காட்ரிக்லாம் பார்க்க போக மாட்டாங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறாங்க, அம்மாவை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிச்ச எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு சொந்தக்காரன் மாமாவும் இங்க வந்துட்டாரு, நீங்க ஏன் மாமா இந்த ஊருக்கு வந்துட்டீங்க, நீங்க திரும்பி தாக்காக்கு வரவே மாட்டீங்களா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, தாக்காவுடைய டோரு எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க ட்ரை பண்ணுங்க, காலங்கள் கண்டிப்பா மாறும், நீங்க தயவு செஞ்சு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன மாமா இது நியூ கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நியூ கேஸ்லாம் கிடையாது, ரொம்ப பழைய கேஸ், ஒரு ஆக்டர் இறந்து போன கேஸ் அப்படின்னும் போது, யார் இந்த ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 90கள்ல இவர் மிகப்பெரிய ஸ்டாரா இருந்திருக்காரு, அவர் தான் எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தாரு, ஆனா அவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா பொதுமக்கள்லாம் அது கொலை அப்படின்ற மாதிரி போராடுறாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அர்மனுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு டிவிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க போல. இன்னையோட என்னுடைய பையன் இறந்து 20 வருஷம் ஆகுது, இதுவரைக்கும் கேஸ் நடந்துட்டே இருக்கு, ஆனாலும் என் பையனுடைய சாவுக்கு நீதி கிடைக்கவே இல்லை, இப்போ என்னுடைய பையன் என் கூட கிடையாது, உங்களை தான் நான் வந்துட்டு என் பையனை நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பையனுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த டிவி சேனல் இருந்து கிளம்பி நீதிமன்றத்துக்கு போயிட்டு மறுபடியும் கேஸை ஃபைல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரு யாருன்னா தெரியல, ஒரு அழகா ஸ்விம்மிங் பூல் பக்கமா உட்கார்ந்துட்டு ஜாலியா சில் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கால் வருது. அந்த வீடியோ பத்தி பேசுறாங்க. அந்த வீடியோ பத்திலாம் கவலைப்படாதீங்க, அது வெறும் குப்பை, அது என்ன விஷயம்னு நான் பொறுமையா பாத்துக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காலை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய அக்கா பொண்ணு ஊருக்கு கிளம்பிட்டா போல. மாமா நீங்களும் கூட வாங்க, நீங்களும் வந்துட்டு தாக்காக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்னால கண்டிப்பா வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு கொஞ்சம் கோவமா அங்கிருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சிபிஐ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இந்த கேஸ் போக போக பெருசாயிட்டே போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம இந்த கேஸை என்ன பண்ண போறோம், அர்மனுடைய கேஸை யார்கிட்ட ஒப்படைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் இன்னொரு போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அது சிபிஐ கிடையாது மக்களே, சிஐபி, அந்த ஊருடைய சிபிஐ மாதிரி போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. அவர் தனியா உட்கார்ந்துட்டு இந்த அர்மனுடைய அம்மா பேட்டி கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்துக்கிட்டே போயிட்டு அந்த கேஸ் சம்பந்தப்பட்டு சில பல விஷயங்களை இவர் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு போல. அது எல்லாத்தையும் தூக்கி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி அப்படியே பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த லேடி பேச பேச நமக்கு சில பல கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல, போக போக யாருன்னு சரியா காமிப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு போன் கால் வருது, அந்த பொண்ணு கோவமா அந்த போன் எடுக்கிறா அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப இந்த லேடி பேசி முடிக்கும் போது, என் பிள்ளையுடைய சாவுக்கு யாரெல்லாம் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், நேரம் வரும்போது நானே வெளியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி முடியுது. இங்க நம்ம ஹீரோ அந்த பேட்டியை கேட்டுக்கிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாரு பாத்தீங்களா. இப்போ சிஐபில இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி, நீங்க இருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போன, தாக்காக்கு வர வாய்ப்பே கிடையாது, நான் தாக்கால இருக்க எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன், நீ திரும்பி தாக்காக்கு வர ஒரு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்துட்டு அந்த ஆக்டோடைய கேஸை நீ தான் விசாரிக்க போற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஸ்மைல் பண்றாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே சப்னான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணு ஷூட்டிங்ல வந்துட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை காப்பாத்த அர்மன் வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே பைக்ல பறந்து வந்துட்டே இருக்கும் போது லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாரு. அங்க இருக்க எல்லாரும் ஓடுறாங்க, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு ஓடும் போது இந்த பணம் மட்டும் எந்திரிச்சு பார்த்துட்டு அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறான். இப்போ சப்னா தான் அர்மனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டே இருக்கும் போது, நீ வந்துட்டு பெரிய ஆக்டர் தான், ஆனா இந்த விஷயம்லாம் நீ பண்ணக்கூடாது, டூப் போட்டு பண்ணும் அப்படின்னு சொல்ல, இல்ல இந்த மாதிரி விஷயம்லாம் நான் டூப் போடாம பண்றதுனால தான் எனக்கு பேரும் புகழும் கிடைக்குது, நான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன விஷயம் பண்ணாலும் பண்ணு,
பண்ணல அப்படின்னாலும் இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சப்னா சொல்லும்போது இதை கேட்டு அருமன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே இவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன வந்துட்டு ரியல் லைஃப் கேரக்டர்ல மட்டும்தான் காப்பாத்த யாராவது வராங்க, ரியல் லைஃப்ல யாருமே என்ன காப்பாத்த வரமாட்டாங்க, யாருமே எனக்கு சப்போர்ட் கூட வரமாட்டாங்க அப்படின்னும் போது ஏன் சப்னா அந்த மாதிரி சொல்ற, ரியல் லைஃப்ல மட்டும் கிடையாது ரியல் லைஃப்லயும் நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பணா யாருக்கும் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது அருமனுக்கு என்னாச்சு காயமட்டுச்சான்னு கேட்கும் போது பெருசா ஒன்னும் கிடையாது, லைட்டா ஒரு சிராய்ப்பு தான், அவ்வளவு சீக்கிரமாலாம் அவன் சாக மாட்டான், நான் வந்துட்டு இன்னைக்கு பேக்கப் பண்ண சொல்லிட்டேன், சப்னா கூட சேர்ந்துட்டு வெளியே போறேன், இந்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது, இந்த விஷயம் அருமனுக்கு தெரிஞ்சா வர கொஞ்சம் கடுப்பாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க யாரோ பின்னாடி வந்து தலையில கண்ணை வைக்கிறாங்க. இதை பார்த்து இவன் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டான், அது வேற யாரும் கிடையாது அருமன் தான். ஏன்டா டம்மி கண்ணை பார்த்து பயப்படுற அப்படின்னும் போது அவன் காண்டாயிட்டு அங்க இருக்க எல்லாரையும் போக சொல்றான். நான் ஒன்னும் பயப்படலையே அப்படின்னு சொல்லும் போது இல்ல உன் பயத்தை உன்னுடைய கண்ணுல பார்த்தேன், நீ ஏதாவது தப்பு பண்றியா அதான் பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆமா என்னாச்சு உனக்கு, இப்பெல்லாம் நான் கால் பண்ணா நீ போனையே பிக் பண்ண மாட்டேன், ரொம்பவே பிஸியா இருக்க போல, ஷூட்டிங் எனக்கா உனக்கானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இல்ல என் அண்ணாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இன்னைக்கு கூட அதான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, உனக்கும் ஏதோ ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன், அந்த பொண்ணை லவ் பண்ற அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், யார் அந்த பொண்ணு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் இல்லப்பா, என்னுடைய அண்ணாக்கு தான் உடம்பு சரியில்லை அதான் சீக்கிரமா பேக்கப் பண்ணிட்டு கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பேக்கப்லாம் பண்ண முடியாது, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையா போ, உன்னுடைய அண்ணாவை 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன் நல்லா தான் இருந்தாரு, சொல்ல போனா உன்னை விட நல்லா இருந்தாரு, அதுக்குள்ள எப்படி உடம்பு சரியில்லாம போகும், ஷூட்டிங் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அருமன் அங்கிருந்து கிளம்புறான். பணம் பயங்கரமா காண்டாவுறான். இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ கிளம்பி தாக்கா கேபிட்டலுக்கு வந்துட்டாரு. வந்து சிஐபி ஆபீசரை மீட் பண்ணும்போது நீ தான் இந்த கேஸை டீல் பண்ண போற, நீ தான் விசாரிக்க போற, ஆனா வந்தவனே எதுக்காக ஆரம்பிச்சிட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏற்கனவே 20 வருஷமா இந்த கேஸ் ரெஸ்ட்ல தான் இருக்கு, நானே இந்த கேஸை பாத்துக்கிறேன், எனக்கு ரெஸ்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே குட் லக்னு சொல்லும் போது எனக்கு குட் லக்லாம் தேவை கிடையாது, இந்த கேஸுக்கு தான் குட் லக் வேணும், எனக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருக்க போறா, என்னுடைய டீம்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்பா உன் பேரை சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க, உன் கூட ஒர்க் பண்ணவே யாரும் தயாராகவே கிடையாது, நீ வந்துட்டு நல்லா இருக்க திடீர்னு பார்த்தா செமையா கத்தி விட்டுடுற, செம ஷார்ட் டெம்பரா இருக்க, யாரை உன் கூட போடுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் போது சார் நான் இங்க வந்துட்டு ஒரு கிரைமை விசாரிக்க வந்திருக்கேன், இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன், அவங்களுக்கு என்டர்டைன் கொடுக்க வரல, ஒழுங்கா யாரையாவது அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உனக்கு சப்போர்ட்டா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 2 ஆபீசர்ஸ் அமுச்சு வைக்கிறேன், அவங்களையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அப்படியே அந்த 2 ஆபீசரை காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தவன நமக்கு முன்னாடியே தெரியும், அவன் தான் மிலன். அப்புறம் ஒரு லேடி போலீஸை காமிக்கிறாங்க. மிலனுக்கு ஹீரோவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது போல, அந்த ஆளுக்குள்ள வேலையே பார்க்க முடியாது, நான் சீஃப் கிட்ட பேச போறேன், வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போட முடியுமான்னு கேட்க போறேன் அப்படின்னும் போது அப்படின்னா நீ இந்த வேலைக்கே வந்திருக்க கூடாது, நம்ம வந்துட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் சொல்ல எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா கோலம் கூட ஒர்க் பண்ண தான் சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப எதுக்கியா இந்த கேஸுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இது பழைய கேஸ், முக்கியமா ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்னும் போது இந்த கேஸை விசாரிச்சு நம்ம உண்மையான குற்றவாளிய இல்ல கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ரமோஷனும் பேரும் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன், இந்த கேஸுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிலன் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, இவங்க கிளம்பி நேரா போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணும்போது ஹீரோ செமையா காண்டாயிட்டாரு, எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்கீங்க, 13 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க, இப்பயே தெரியுது நீங்க இந்த கேஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒர்க் பண்ணுங்க, இல்லனா எப்பயே கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் வரும்போது கொஞ்சம் டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸான ஆக்டர் அர்மன் வந்துட்டு அவருடைய ரூம்லயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி கேஸை முடிச்சாலும் 2வது வாட்டியும் என்னுடைய பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இது கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்மனுடைய அம்மா ஃபேமிலிலாம் மேல்முறையீடு பண்ணும்போது மறுபடியும் ஜட்ஜி இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்க ஒரு டீமை வச்சு கடைசியா இது தற்கொலை அப்படின்ற மாதிரியே முடிச்சிட்டாங்க. 2 ஜட்ஜுங்க இது வரைக்கும் இது தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் பொதுமக்களும் சில பேரும் நம்பாம மேபி இது கொலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. மேல்முறையீடு பண்ணி இப்போ இந்த கேஸ் நம்ம கைக்கும் வந்திருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ மிலனுக்கும் அந்த லேடி போலீஸ்க்கும் தனித்தனியா வேலை கொடுக்குறாரு. அந்த லேடி போலீஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு மொத்தமா 4 பேர் மேல டவுட் இருக்கு, இந்த 4 பேரும் 20 வருஷமா என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீடைலும் வேணும், அந்த டீடைல்லாம் போயிட்டு தரவா கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓகேன்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. மிலன் கிட்ட அர்மனுடைய ஃப்ரெண்டு கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பத்தியும் தெரியணும், நீங்க போயிட்டு இந்த டீடைல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அர்மனுடைய ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, அர்மன் யாரு, ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாரன்சிக் ரிப்போர்ட், போலீஸோடைய ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டே இருக்கும்போது ஆமா பனாவுடைய ஆடியோ ரெக்கார்டிங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு அதை போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே லைவா காமிக்கிறாங்க, அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேஸை ஒரு போலீஸ் விசாரிச்சிருப்பாரு. அவரு பனாவை கூட்டு உட்கார வச்சு உங்களுக்கும் அர்மனுக்கும் என்ன கனெக்ஷன், உங்களுக்கும் அர்மனுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் அர்மனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அதுவும் ஸ்கூல் டைம்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், எனக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது அதான் அவன் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லயே உன்னை ஷூட் பண்ண வந்தானான்னு கேட்கும் போது அது டம்மி கன்னு அப்படின்னு சொல்றாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி விளையாடுறேன் அப்படின்ற பேர்ல கன்னை கொண்டு வந்து காமிக்கும் போது நானே லைட்டா பயந்து போயிட்டேன், சொல்ல போனா கோவமே பட்டேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் எப்போ கூலானீங்க, அர்மனை யாராவது கொலை பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்சே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டை நம்ம ஹீரோ கேட்டவரு அந்த லேடி போலீஸ் கிட்ட நீங்க உடனே பனாக்கு கால் பண்ணி நம்ம ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கால் பண்றாங்க. பனா என்ன சொல்றான் அப்படின்னா நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா சிங்கப்பூர் கிளம்பிட்டு இருக்கேன், இப்போ கண்டிப்பா வர முடியாது, நான் போயிட்டு ட்ரிப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஹீரோ போனை புடுங்குறாரு. போனை புடுங்கி இங்க பாருங்க பனா, நீங்க எப்ப வேணா சிங்கப்பூருக்கு போய்க்கலாம், முதல்ல கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க, என்னுடைய ஆட்கள் கிளம்பிட்டாங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு வராம ஏர்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வருவோம், எப்படி உங்களுக்கு வசதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். இந்த விஷயம்லாம் இந்த லேடி போலீஸ் பார்த்துட்டு ஓ இந்த மாதிரி தான் பேசணுமா, அப்பதான் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. பனா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். வந்தவங்க கிட்ட ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் நாங்க எதுக்காக அவனை கொலை பண்ண போறோம், அர்மன் வந்துட்டு தங்க முட்டை போடுற வாத்து அவனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எப்படி படம்லாம் ஓடும், நாங்க எப்படி பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு அவன் எதுக்கு உன்னை ஷூட் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது டம்மி கன்னு சும்மா விளையாடினா அப்படின்னும் போது சரி இப்போ சிபாஷ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரு சிபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க கசின், அதுவும் அர்மனுக்கு மேனேஜரா ஒர்க் பண்ணானே அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ அவனை பார்த்தே 20 வருஷம் ஆகுது, அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, நாங்க டச்ல இல்ல அப்படின்னு சொல்லும் போது கவலைப்படாதீங்க டச்சை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மிலன் ஒரு ஃபைலை கொண்டு வரான். ஃபைல் முழுக்க தூசியா இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ செமையா கத்துறாரு, என்னையா இது ரோட்ல இருந்து கொண்டு வரியா, ஒழுங்கா தொடச்சிட்டு கொடு அப்படின்னு சொல்லும் போது அவன் கச்சிஃப் இருக்கான்னு பாக்குறான். கச்சிஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓதிட்டு கையில கொடுக்கும் போது நம்ம ஹீரோ செக் பண்றாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அர்மனுக்கு மொத்தமாவே 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஒருத்தன் பேரு பனா, இன்னொருத்த பேரு ராஜு. அந்த ராஜு வந்துட்டு ரைட்டரா இருக்கான், பனா படம்லாம் ப்ரொடியூஸ் பண்றான், படம்லாம் டைரக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பனாவும் சப்னாவும் கார்ல உட்காந்து பேசிட்டே இருக்கும் போது அப்போ இந்த அர்மன் கால் பண்றாரு. டே என்னடா இந்த டைம்ல கால் பண்ற, எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வீட்டுல தான் இருக்கேன், ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல உனக்கு என்னப்பா நீ பெரிய ஆளு, நீ நினைச்சா ஷூட்டிங் நடத்துவ, நீ நினைச்சா ஷூட்டிங்க கேன்சல் பண்றவ, ஆனா நான் அந்த மாதிரியா, எனக்கு பிசினஸே ஷூட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பா பேசிட்டு போனை கட் பண்றான். இப்போ இந்த சீனை ஏன் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மிலன் கிட்ட அந்த சப்னாவை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அர்மனுடைய அந்த ரைட் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அர்மனை பத்தி கேட்கும் போது அர்மன் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வேற மாதிரி இருந்தான், அதுவே ஆக்ட் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப பிஸி ஆயிட்டான், எங்க யாரையும் கண்டுக்கிறது கூட கிடையாது, பெரிய பேச்சுவார்த்தை கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே உண்மையா என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம அர்மன் பனாக்கு கால் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, எதுக்காக கால் பண்ணிருப்பாருன்னா சும்மா எதுக்காக வேலை பார்த்துட்டே இருக்கணும், கொஞ்சம் சில் பண்ணலாம், மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னா பனாக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பணங்கொட்ட மண்டையன் பணா வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அர்மனை வந்துட்டு ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ஓகே நம்ம ராஜுவுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணா மச்சான் இன்னைக்கு என்னால வர முடியாது கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டே வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோ இல்ல அப்புறமேட்டுக்கா பாத்துக்கோ, வாடா மேட்ச் பார்க்கலாம், நம்ம மேட்ச் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இங்க பாரு அர்மன் நான் ஒன்னும் மாதிரி ஆக்டர் கிடையாது, கோடியா பணம் சம்பாதிக்கிறவன் கிடையாது, எனக்கு இந்த வேலை தான் முக்கியம், நான் அப்புறமேட்டுக்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அர்மனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இது எவனுமே நம்ம கிட்ட சரியாவே பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோ ராஜு கிட்ட பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அங்க நைனா வராங்க. இவங்க வேற யாரும் கிடையாது ராஜுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நைனா ஹீரோ கிட்ட வந்து சாந்தோன் வந்துட்டு கொலகாரன்லாம் கிடையாது, அவன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவன், அந்த லேடிக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த லேடி தான் இந்த விஷயம்லாம் பேசியிருக்காங்க, அப்பதான் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னா அந்த லேடி
யார் யார்ட்டையோ வந்து காசு வாங்கிட்டு தப்பு தப்பா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சாந்தோன் வந்துட்டு கொலை பண்ணிருக்க மாட்டான், ரொம்ப ரொம்ப நல்லவன், அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய அப்பா அர்மானுடைய ஃப்ரெண்டு, நீ சாந்தோனுடைய ஃப்ரெண்டு, என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கலாய்க்கிறாரு. சரி ஓகே, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோடைய அக்காவுடைய பொண்ணு வரா. என்னமாமா கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது, அதுக்குள்ள எப்படிமா கண்டுபிடிக்க முடியும், இப்பதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மாமா நான் உங்களுக்கு வந்துட்டு குக் பண்ணி வச்சுட்டேன், வேலையை முடிச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப நம்ம ஹீரோ அக்காவுடைய வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணி ஒரு வேலை சொல்றாரு. அது என்ன விஷயம்னா, ஸ்டார்டிங் சீன்ல அந்த பையன்கிட்ட ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா, ஒரு லேடி, அந்த லேடியை போயிட்டு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி போலீஸும் கிளம்பி அவங்கள போயிட்டு மீட் பண்றாங்க. அவங்க கூட சில பெண்கள்லாம் இருக்காங்க. நீங்க எல்லாரும் வெளியே போங்க, நான் இவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க தான் இப்போ இந்த மாதிரி அர்மனுடைய கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது, எனக்கு எதுவுமே தெரியாது, அன்னைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எனது எமோஷனலா பேசிட்டீங்களா, நீங்க பேசுறதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த கேஸே ரீஓபன் ஆயிருக்கு, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரீஓபன் ஆகல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகள் தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி போலீஸ் காண்டாவறாங்க. ஒரு மனுஷன் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கான் அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும், ஒன்னு பயமா இருக்கும், இல்ல பணமா இருக்கும், இது ரெண்டுத்துல எதை உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நிறைய படத்துல அர்மனுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்க, உங்க பையனுடைய சாவுக்கு நீதி கிடைக்க வேணாவா, நியாயம் கிடைக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன உண்மைலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த லேடி ஏதோ சொல்றாங்க போல, ஆனா நமக்கு சரியா காமிக்காம அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மிலனை காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல சபினா அப்படின்ற லேடியை பத்தி விசாரிக்கும் போது, அந்த லேடி இப்போ இங்க கிடையாது, இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அவங்க வந்தாங்க அப்படின்னா சிஐபில இருந்து வந்தோன்னு சொல்லுங்க, இதான் என்னுடைய கார்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் போனதுக்கு அப்புறமா அந்த லேடியை காமிக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னா இப்ப நமக்கு தெரியல, இவங்க யாருக்கோ கால் பண்ணி நான் பங்களாதேஷ்லயே வசமா மாட்டிக்கிட்டேன், அர்மனுடைய கேஸ் இப்போ மறுபடியும் சிஐபி ரீஓபன் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, நான் கிளம்பி அங்க வரணும் அப்படின்னா அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா பேசிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ராஜு எழுதின அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அர்மனை பத்தியே ஒரு புக் எழுதியிருக்காரு போல. நம்ம ஹீரோ அந்த புக்கை படிக்க படிக்க நமக்கு சில சீன்ஸா அப்படியே காமிக்கிறாங்க. ஒரு தியேட்டர்ல அர்மனும் பனாவும் உட்கார்ந்து படம் பார்த்துட்டே இருக்கும் போது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தாஜ்ல ஒரு நல்ல ரூமா புக் பண்ணு அப்படின்னும் போது, தாஜ்லியா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு சொல்ல, டேய் நான் என்ன பிச்சைக்காரனாடா, என்கிட்ட பணம் இல்லையா, புக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அர்மன் அந்த இது கிட்ட போயிட்டு மேல இருந்து குதிக்கிற மாதிரி பண்ணும்போது, ஏன்டா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மச்சான் உனக்கு இப்பெல்லாம் நட்புலாம் முக்கியமே கிடையாது, பணம் தான் முக்கியம், இப்போ கூட நான் எதுக்காக கீழே குதிக்க கூடாதுன்னு நீ பாக்குற அப்படின்னா, உனக்காக நான் 5 படம் சைன் பண்ணிருக்கேன், நான் இப்போ கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சு இல்ல இறந்தே போயிட்டேன் அப்படின்னா உனக்கு சமயம் நஷ்டமாயிடும், அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சி ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுற, அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆக்சுவலா உங்க மேல்தான் எனக்கு சம காண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் குதிக்க போறான். உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன நல்ல ஒரு ஃப்ரெண்டாவே பார்க்க மாட்ற, உனக்கு எப்பயுமே ராஜு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கான், நீ என்ன ஒரு நல்ல நண்பனாவே பார்க்க மாட்ற அப்படின்னும் போது, சேச்சே அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ இந்த புக்கை படிச்சுட்டே இருக்கும்போது அங்க மிலன் சாந்துவை கூட்டிட்டு வராரு. இவன் தான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண அப்படின்னும் போது, டேய் நீ தான் ரிலீஸ் பண்ணியா, நீ ஏன்டா இந்த விஷயத்த பண்ண, அதுவும் இந்த டைம்ல பண்ண, உன்னால் தான் இப்போ இந்த கேஸே ரீஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா நான் அந்த லேடி கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னே போல, நாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த ரோட் சைட் இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ஜிஓ மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இந்த பையன் ஒரு சோசியல் ஒர்க்கர் போல மக்களே அப்படிதான் யதார்த்தமா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா போகும்போது இந்த லேடியை பாக்குறான். இந்த லேடி ஒரு செம ஆக்டர் ஆச்சு, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் அர்மனை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு இவனுக்கே ரொம்ப கியூரியஸா இருக்கு அண்ட் ஷாக்கிங்காவும் இருக்கு, அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படின்னா இது எல்லாமே கோ இன்சிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்றான். இங்க நடக்கிற ஒவ்வொரு வினைக்கும் கண்டிப்பா எதிர்வினை இருக்கும், இங்க நடக்கிற எதுவுமே கோ இன்சிடென்டே கிடையாது, அதெல்லாம் என்ன விஷயம்னு நான் கண்டுபிடிக்கிறேன், இப்போ நீங்க வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது, என்னது வெளியே போவா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா என்ன பாய் விரிச்சு படுக்கவா போற, முதல்ல வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்படியே வெளியே போறான். வெளியே போனோன்னு யாருக்கோ கால் பண்ணி, இப்போ நான் வெளியே வந்துட்டேன், எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விடுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த சபீனா வேற யாரும் கிடையாது, அர்மனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க அர்மனுக்கு கால் பண்றாங்க. ஆனா அர்மன் போனையும் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இங்க இருந்து கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டு என்ன விஷயமாச்சு, ஏன் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஷூட்டிங்ல இருந்தேன்னா ஒர்க்ல பிஸியா இருப்பேன், கண்டிப்பா போன் எடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது, ஆமா ஆமா நீ போன்ல தானே எல்லா ரகசியத்தையும் மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு சபீனா, நீ ஒரு லைனை கிராஸ் பண்ற, இந்த மாதிரி பண்ணாதே அப்படின்னு சொல்லும் போது, இதையும் பண்ணுவேன் இதுக்கு மேலையும் பண்ணுவேன், இதுதான் இதனுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல சபீனாவை நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அர்மனுடைய கேஸை விசாரிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அப்போ சபீனாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவங்க வந்து உட்காரும் போது, உங்களை பார்த்தா புருஷன் இறந்து போன சோகத்துல இருக்க மாதிரியே தெரியலையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, அடிக்கடிக்க சில் பண்ண ஸ்விம்மிங் போறீங்க அப்படின்ற மாதிரி கூட கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும், எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும் அதான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஏன் இப்போ அர்மன் வீட்டுல இல்லாம உங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் அர்மனுடைய ஞாபகமாவே இருக்கு, அதான் நான் அங்கிருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே ரியல் டைம்ல இப்ப நமக்கு பிளாஷ்பேக்கா காமிச்சாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே ஆடியோவா நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. அப்ப நீங்க பேசுறதுக்கும் இப்ப நீங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனது வித்தியாசமா சார், 20 வருஷம் ஆகி முடிஞ்சு போச்சு, இந்த வருஷத்துல நிறையவே மாறலாம், மனுஷங்க மாறுவாங்க, பேச்சு மாறும், எல்லாமே மாறும் அப்படின்னும் போது, உங்க பேச்சை கேட்க நான் இங்க வரல, உண்மையா என்ன விஷயமாச்சோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அர்மன் என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணா, எங்க லவ் பத்தி தெரிஞ்சா நீங்க என்ன சந்தேகமே பட மாட்டீங்க, ஏன்னா அர்மன் என்ன அவ்வளவு லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது திடீர்னு பொக்கேவை கொண்டு வந்து கொடுக்குறான், கொடுத்துட்டு ஹாப்பி லவ் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்றான். நான் தான் லவ்வே பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது, நான் கடந்த ஒரு வருஷமா உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், இன்னியோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, அதான் உனக்கு பொக்கே கொடுக்குறேன், நீயும் கண்டிப்பா என்ன லவ் பண்ணுவ, கூடிய சீக்கிரமாவே ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பொண்ணுக்குமே அவனை பிடிக்கும் போல ஆனா பிடிக்காத மாதிரி காமிச்சுக்கிறா. அடுத்து வந்துட்டு ஒரு சினிமா ஸ்டூடியோக்கு முன்னாடி இந்த பையன் நின்னுகிட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல நானும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வரப்போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சும்மா வெளியே நின்னுட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத, எங்க அப்பா மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா வந்து வீட்டுல பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, அவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, வா உடனே போலாம் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு உடனே வந்திருக்கா. 2 பேரும் போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நானும் அவனும் ரொம்ப லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா ரொம்ப லவ் பண்றவங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது, திடீர்னு ரொம்ப லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணவங்களையே கூட கொலை பண்றவாங்க, நம்ம எவ்வளவு நியூஸ் டிவில பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க தான் அர்மனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க கதை சொன்னதெல்லாம் போதும், ஆக்சுவலா அர்மன் இறந்து போன அன்னைக்கு என்ன விஷயம்லாம் ஆச்சோ ஒண்ணு விடாம எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது, எனக்கு எல்லாமே ஞாபகத்துல கிடையாது, என்ன இருக்கோ அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு காலையில என் ஹஸ்பண்டுக்கு ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா கிளம்பினாரு, வா சாப்பிட்டு போ அப்படின்னும் போது, டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. மதியானமே ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு. நானும் கால் பண்ணேன், மதியம் கால் பண்ணும்போது ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு வந்துடுவேன், கிளம்பி ரெடியாரு, நீயும் நானும் வெளியே போலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் ரெடியா இருந்தேன். ஆனா என் புருஷன் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட ஏதோ சண்டை போட்டு போனாரு. சண்டை போட்டு போனதுக்கு அப்புறமா நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், கால் பண்ணி பார்த்தேன், அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதோ வேலையா இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அந்த மறுநாள் காலைல ஏஞ்சி பார்க்கும்போது ஸ்டடி ரூம் லாக்ல இருந்துச்சு. என்ன லாக்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தட்டும் போது, உள்ளுக்குள்ள இருந்து யாருமே கதவையே திறக்கல. அப்பதான் என்னுடைய மாமனார் வந்து ஹெல்ப் பண்ணாரு, கதவை தட்டினாரு, யாருமே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது, என்னுடைய ஹஸ்பண்ட் அங்க இறந்து கிடந்தாரு, தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை அது கொலையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அர்மனை யாரு கொலை பண்ண போறா, அர்மனுக்கு எதிரிகளே கிடையாது, கண்டிப்பா அவரு தற்கொலை பண்ணிருக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அர்மனுக்கு எதிரிகள் கிடையாது, ஆனா அர்மனுடைய அம்மா வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியன் கூட கனெக்ஷன்ல இருந்தாங்க, அந்த கனெக்ஷன் பத்தி அர்மனுக்கு தெரிய வந்துருச்சு, அந்த விஷயத்தை அர்மனால ஏத்துக்கவே முடியல, மேபி அதனால கூட மனசுடைஞ்சு போயிட்டு தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயம்லாம் ஹீரோ நோட் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்க இருந்து கிளம்புங்க, ஆனா ஊரை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது, அப்படி பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னா கூட போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சபினாவையும் பனாவையும் காமிக்கிறாங்க. இப்போ இருக்க ஆபீசர் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு, நம்மளை பத்தி அவருக்கு ஏதாவது தெரிய வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எனக்கு சரியா தெரியல, என்னையும் வந்தாலும் கூப்பிட்டு விசாரிச்சாரு, இந்த ஊரை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பனா சொல்லும் போது, ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்காக இந்த கேஸை தூக்கி ஒரு சைக்கோ கிட்டியா கொடுப்பாங்க, இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு காண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சபினா சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வீட்ல இருந்து எங்கேயோ வெளியே கிளம்புறாரு. அப்போ அக்கா அங்க உட்காந்துட்டு நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவியா, பொண்ணு கேட்க சொன்னா பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்னு போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இது அர்மனுக்கும் அர்மனுடைய வைஃபுக்கும் 5வது கல்யாண ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்போ சபினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வேலைன்னு வெளியே போயிடுற, எனக்கு பேச்சு துணைக்கு கூட யாருமே கிடையாது, நீ என்ன பண்ணு, என்னையும் ஒரு நடிகை ஆக்கிடு, நானும் வெளியே போவேன், நானும் ஜாலியா இருப்பேன், எனக்கும் ஃபேன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அர்மனுக்கு பொண்டாட்டி நடிகை ஆவது சுத்தமா பிடிக்கவே இல்லை போல. டக்குன்னு பேச்சை மாத்தி பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, வாயன் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த லேடி போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஷிகாந்தர் அப்படின்றவரை பத்தி சில பல டீடைல் எல்லாம் கொடுக்குறாங்க. இவன் இப்போ எங்க இருக்கான்னு கேட்கும் போது சரியா கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்கான் அப்படின்னே தெரியல. ஆனா சபினா இப்போ இவங்களுடைய ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சபினாக்கும் ஷிகாந்தருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது எனக்கு சரியா தெரியல, ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சபினாவும் இந்த ஷிகாந்தரும் மீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யார் இந்த ஷிகாந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல. அடுத்து பனாவும் சபினாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் இவன் இப்படி பண்றானோ தெரியல, அடிக்கடிக்க வேலை ஷூட்டிங்னு வெளியே போயிட்டான், என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, நானே வருஷத்துக்கு 3 படம் பண்றேன், என்னுடைய படத்துல நடிச்சாலே அவனுக்கு எக்கச்சக்கமா இன்கம் வரும், எக்கச்சக்கமா காசு கிடைக்கும், இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியவும் நிறைய போயிட்டான், அதனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க ஷிகாந்தர் வராரு. யார் இந்த லேடி, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க, புது நடிகையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நம்ம அர்மனுடைய வைஃப் தான், சும்மா பார்ட்டிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ வந்துட்டு ஷிகாந்தரும் இந்த லேடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏன் நடிக்க கூடாது, நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. லைட்டா குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஊத்தும் போது, எனக்கு பழக்கம் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க பழக்கம் இல்ல அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், எப்பயாச்சும் லோன்லியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா இங்க வாங்க, நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது, எங்க இவ்வளோ அழகான பொண்ணு இங்க வந்துட்டு தனியா நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா லோன்லி ஃபீல் தான் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை, உங்க அழகு வந்துட்டு வீணா போயிடக்கூடாது, நீங்க நடிங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லிடுறாங்க. எனக்கு நடிக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது, ஆனா என் ஹஸ்பண்டுக்கு தான் பிடிக்கல, அதான் நடிக்காம இருக்கேன் அப்படின்னும் போது, இங்க பாருங்க அர்மன் வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் தான், உங்க மாஸ்டர் கிடையாது, அவன் சொல்றது மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா நடிச்சு பாருங்க, ஒரு படம் நடிச்சு பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும் அப்படின்னும் போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த சப்னாவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, ஏதோ ஒரு படம் நடிக்கிறதுக்கு ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க போல. அங்க இருக்கவங்க மேக்கப் போட்டு இருக்கும் போது, ஏமா ஓவரா மேக்கப் போடாத, எப்படியோ வந்துட்டு ஹீரோயினுக்கு அம்மாவா இல்ல ஹீரோக்கு அம்மாவா சைடு கேரக்டரா தான் நான் நடிக்க போறேன், நீ மேக்கப் போட்டு கொஞ்சம் எங்கா தெரிய போறேன் அப்படின்னு சொல்லும் போது, மேடம் இப்போ நீங்க எங்கா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி பேசிட்டே இருக்கும் போது, அப்போ நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அர்மன் கேஸை ரீஓபன் பண்ணியாச்சு, இப்போ அந்த கேஸை நானும் என்னுடைய டீமும் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், உங்ககிட்ட நேர்ல மீட் பண்ணி பேசணும், சில விஷயம்லாம் கேட்கணும் அப்படின்னும் போது, இப்போ நான் அப்ராட்ல இருக்கேன், ஒரு ஷூட்டிங்ல இருக்கேன், ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஊருக்கு வருவேன், அப்ப நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இவங்க போயிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ அங்க இருக்க லைட்டுடைய கயிறை கட் பண்ணி விடும்போது அந்த லைட் இவங்களுக்கு மேல விழுந்து இவங்க கீழே விழுந்து அப்படியே மட்டையாகிறாங்க, மயக்கமாகறாங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அர்மனை அந்த ராஜு மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அர்மனும் போயிட்டு அந்த ராஜுவை மீட் பண்ணும்போது அங்க ராஜு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. மச்சான் உனக்கு வர இவ்வளவு நேரமா, நீ கார்ல வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அப்படியே முறைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா உன்னை யாராவது பார்த்தா கூட்டம் சூழ்ந்துடும், அப்புறம் ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்பாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாலே இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கலாய்க்கும் போது, மச்சான் இங்க பாரு, பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட மீட் பண்ண முடியாம கஷ்டத்துல இருக்கேன், அமைதியா வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ராஜு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அம்மாக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபினா சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை இவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோ, அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், இந்த விஷயம் மட்டும் லைட்டா வெளியே லீக் ஆச்சு அப்படின்னா கூட உன்னுடைய கெரியரே மொத்தமா நாசமா போயிடும் அப்படின்னும் போது, சரி நான் பாத்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்மன் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு செமையா கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏமா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்னுடைய பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்ன பர்சனல் இருக்கு, நீங்க பாட்னர் கூட சந்தோஷமா இருப்பீங்க, இதுல பாதிக்கப்பட போறது நானும் என்னுடைய கெரியரும் மட்டும்தான், இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிய வந்தா என் கெரியரே நாசமா போயிடும் அப்படின்னும் போது, அப்படின்னா இதுக்காக
தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா? என்னுடைய பர்சனல்ல யாருமே தலையிடக்கூடாது, நானே என்னை பத்தி பாத்துக்கிறேன், நீ போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னும் போது, அம்மா நீங்களும் அந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி கனெக்ஷன்ல இருக்கீங்க, இதுல வெளியே வந்துட்டு அந்த ஆளும் நல்ல மாதிரி காமிச்சுக்கிறான், நீங்களும் வந்துட்டு என்ஜிஓ எல்லாம் வச்சு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் தான் இந்த மாதிரி பண்றீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு வெளியே போக இந்த விஷயத்த சபினாவும் பாக்குறாங்க, அர்மனுடைய அப்பாவும் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்தை தான் சபினா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது என்னுடைய புருஷனும் மாமியாரும் சண்டை போட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே ரியல் டைம்ல அர்மனுடைய கேஸை இதுக்கு முன்னாடி வேற ஒரு போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாரு, அவரை வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. மீட் பண்ணி அர்மனுடைய கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மிஸ் ஆகுது, அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எங்க போச்சு அப்படின்னா தெரியல, நான் அந்த கேஸ் வேணாம், வேலை வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கேன், நீ எப்படி என்ன தேடி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் போலீஸ், நீங்க வந்துட்டு அதை எங்க வச்சீங்க, கொஞ்சம் ரீகால் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தம்பி இங்க வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த கேஸ்ல என்ன விஷயம் பண்ணணும் அதே விஷயத்த நீயும் பண்ணு, நான் என்ன எழுதி வச்சிருக்கணும் அதே விஷயத்த எழுதி அந்த கேஸை முடிக்க பாரு, எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது, நான் ஏதாவது இந்த கேஸ்ல கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்க போறேன், சரி ஓகே உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்ட போல நானே இந்த கேஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரூபி கியூபை வந்துட்டு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே அந்த கியூபை சால்வ் பண்ணிட்டு என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அர்மனுடைய அம்மா சோகமா ஏதோ ஒரு பார்ட்டில சருகு போட்டு இருக்கும்போது அஃபேர்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அரசியல்வாதி வராரு, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம விஷயம் என் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒவ்வொரு நாளும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி சம கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்கிட்ட கொஞ்சம் பேசி புரிய வை அப்படின்னு சொல்லும் போது அவெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டான். ஆக்சுவலா நீங்களும் நானும் அஃபேர்ல இருக்கிறது அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அவனுக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா கெரியர் போயிடும்னு பயமா இருக்கு, அதனால தான் சண்டை போட்டு போறான் அப்படின்னு சொல்லும் போது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் டைம் கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா எனக்கே இப்போ கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்ச நாளைக்கு நம்ம மீட் பண்ண வேணாம், பொறுமையா மீட் பண்ணலாம், நான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து கிளம்பிடுறாரு. ஆனா கொஞ்சம் கடுப்பா தான் பேசிட்டு போறாரு. இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நைனாவும் சாந்தாவும் போயிட்டு அர்மனுடைய அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைனா சொல்ல, நீங்க இந்த கேஸுக்காக எவ்வளவு பாடா பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது கூட நான் பண்ண மாட்டேன்னா, என்கிட்ட மொத்தமா 4 கேள்விகள் இருக்கு, இந்த 4 கேள்விகளை தான் நான் கேட்க போறேன், இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அக்கா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அக்கா உள்ளுக்குள்ள கத்திட்டு இருக்காங்க, அவன் எதுக்கு இங்க இருக்கான், இங்க இருந்து எப்போ கிளம்ப போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரு ஏன் கிளம்பணும், அவரு என்னுடைய மாமா, அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லும் போது, அந்த மாதிரி சொல்லாத, அவன் பண்ண விஷயத்த என்னால மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும் போது, பொண்ணு வெளியே வரா. வெளியே வந்த பொண்ணு, அம்மாவை மன்னிச்சுக்கோங்க, ஏனோ தெரியல அம்மாக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, உங்க அம்மா கிட்ட கவலைப்பட வேணான்னு சொல்லு, இன்னும் 2 நாள்ல நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, மாமா நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ கோமா அங்கிருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு வராரு. ஆபீஸ்க்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, சப்புனா ஊருக்கு வந்துட்டாளா, என்ன விஷயமாச்சு, இன்னைக்கு வரேன்னு சொன்னாலே அதை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருந்து கிளம்பிடுங்க, ஏதாவது வேற வேலைக்கு போங்க, ஒவ்வொரு வாட்டியும் இந்த வேலையை பண்ணுங்க அந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது, நீங்க தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கே இருக்கும்போது, அங்க ஒரு அசிஸ்டன்ட் வராரு. அர்மனுடைய அம்மா அப்படின்னு சொல்லும் போது, அவங்களுக்கு என்ன விஷயமாச்சு, ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்களா இல்ல கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரெண்டுமே கிடையாது, அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்கம்மா, எனக்கு டைம்லாம் கிடையாது, நான் நேரடியாவே கேட்கிறேன், உங்களுக்கும் உங்க பையனுக்கும் செட்டே ஆகாது, சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனது சண்டையா, நானும் அவனும் எதுக்காக சண்டை போட்டுக்க போறோம், எனக்கு சின்னதா தலைவலி உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட ஷூட்டிங்கையே கேன்சல் பண்ணிட்டு என் பையன் என் கூடவே இருப்பான், அந்த அளவுக்கு என்ன பத்திரமா பார்த்துப்பான், நாங்க ஏன் சண்டை போட போறோம், பர்சனலா எந்த சண்டையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா உங்களுக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அது இல்லன்னு மறுக்க போறீங்களான்னு கேட்க, ஆக்சுவலா நானும் என் புருஷனும் பிரிஞ்சிட்டோம், அந்த அரசியல்வாதியுடைய மனைவியும் இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா இருக்கும், இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் என் பையன் அடிக்கடியே சண்டை போடுவான், மற்றபடி எங்களுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே மழுப்புனது எல்லாமே போதும், அருமன் இறந்து போனா இல்லையா, அன்னைக்கு கால்ல இருந்து என்ன விஷயமாச்சு, உங்களுக்கு எந்த விஷயம் தான் ஞாபகம் இருக்கோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலையில என் பையன் சாப்பிடாம கொள்ளாம வெளியே கிளம்பி போயிட்டான், வெளியே போயிட்டு
போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தவன் என் மருமக கூட பயங்கரமா சண்டை போட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த சபினா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அந்த சப்புனா கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய புருஷனும் அந்த சப்புனாவும் லவ் பண்றாங்க, அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போது எனக்கும் அவளுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது, நானும் அவளும் ஒரே சினிமால ஒன்னா ஒர்க் பண்றோம், அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் கிடையாது, நீ எப்பயுமே அவ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க, நான் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஷூட்டிங்ல இருந்தா காலை எடுக்க முடியாது, நான் பண்ணா கூட தான் நீ எடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது நீ நான் பண்ணும்போது எடுக்க மாட்டேன், அதுவே நீ பண்ணா நான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மாத்தி மாத்தி சண்டை போடும்போது இங்க பாரு உனக்கும் அந்த சிக்காந்தருக்கும் என்ன விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை மறைக்க இந்த மாதிரி சண்டை போடாது அப்படின்னும் போது இங்க பாருங்க சிக்காந்தருக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டு அவன் கோச்சிட்டு போயிட்டான். இந்த விஷயம் தான் ஆச்சு, என்னுடைய மருமகளும் மகனும் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அன்னைக்கு உங்க மகன் வந்துட்டு உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கான், சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கு, பொய் சொல்லாதீங்க, எதையும் மறைக்காதீங்க அப்படின்னும் போது நான் எதையும் மறைக்கல, எனக்கும் என் மகனுக்கும் சண்டை அப்படின்ற விஷயத்த அந்த சபினா சொன்னாலா, அவளே ஒரு கேவலமானவ, அவ என் பையனுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் பையனுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லும் போது சபினா இந்த விஷயம்லாம் சொல்லல, உங்க வீட்டு வேலைக்காரி பேகம் தான் இந்த விஷயம்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சீன்லயே மிலன் போயிட்டு ஒரு லேடியை மீட் பண்ணிட்டு வந்திருப்பாரு, அதை ஒரு சின்ன கிளிப்பா காமிச்சிருப்பாங்க, அப்பதான் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தாரு போல. இவங்க விஷயம்ல அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவிட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா வந்துட்டு ஒரு என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஃபவுண்டரு ஸ்பான்சரு எல்லாமே இந்த அர்மன் தான் மக்களே, அதுக்கு ஒரு விழா நடக்குது, நிறைய பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, 20 லட்சம் கொடுத்திருப்பான், 20 லட்சத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 10 லட்சத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, மிச்ச 10 லட்சம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும்போது இங்க பாடுறா தம்பி, என்ஜிஓ நடத்துறது அவ்வளவு ஈஸியான காரியம்லாம் கிடையாது, இங்கேயும் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கும் சம்பளம்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் கோவப்படாத, ஏதாவது ஸ்பான்சர் வருதான்னு பாக்குறேன், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அதை வச்சு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த என்ஜிஓக்கு ஸ்பான்சரா இருக்க மாட்டேன், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு, இந்த சண்டை தான் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அன்னைக்கு நைட்டே நீங்க எதுக்காக அந்த அரசியல்வாதிக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் நானும் மனுஷி தான், எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த விஷயம்லாம் போன் பண்ணி சும்மா புலம்புனேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, இதை கூட நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியே போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க அந்த லேடி போலீஸ் வராங்க, சப்புனாக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அவங்கள கொண்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபார்மா இந்த விஷயம் தான் ஆச்சா, நீங்க செக் பண்ணீங்களான்னு கேட்கும் போது எனக்கு எக்ஸாக்டா என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல, அவங்க இந்தியாவுக்கு தான் ஷூட்டிங் போயிருக்காங்க, கொல்கத்தா போலீஸ் இந்த விஷயம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இதுக்கு முன்னாடி நைனாவும் சாந்தாவும் சேர்ந்துட்டு அந்த அர்மனுடைய அம்மா கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்க பாத்தீங்களா, அங்க என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. எனக்கு முக்கியமா 4 பேர் மேல் தான் சந்தேகம் இருக்கு, ஒன்னு சபினா, இன்னொன்னு சப்னா, மூணாவது அந்த ஃப்ரெண்டுக்காரன் பனா, நாலாவது அந்த ஷிக்காந்தர், இவங்க 4 பேர்ல யாரோ தான் ஏதோ பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் என்னுடைய பையன் இறந்து போயிருக்கான். எனக்கு இருக்க டவுட்ஸ்லாம் என்ன அப்படின்னா என் மகனுடைய போன் எப்படி உடைஞ்சு போச்சு, என் மகன் இறந்து போனதுக்கு அப்புறமா ஷிக்காந்தர் எதுக்காக சபினாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், அண்ட் மூணாவது சப்னம் எதுக்காக என் பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு நடிக்க போயிட்டா, நாலாவது முக்கியமான கேள்வி என் பையனுடைய மேனேஜர் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் ஹீரோடைய சீஃபும் உட்கார்ந்துட்டு டிவில பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும் போது ஹீரோடைய அக்காவும் அக்காவுடைய பொண்ணும் அழுதுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு வெளியே பதட்டமா போயிட்டு பார்க்கும்போது இந்த குட்டி பொண்ணு வளர்த்துட்டு இருந்த நாயை வந்துட்டு யாரோ கொன்னு போட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க அக்கா நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. இதோட இந்த 4 எபிசோட் முடியுது மக்களே. 4 எபிசோடே 40 நிமிஷத்துக்கு மேல வந்த காரணத்தினால அடுத்த பார்ட்டை அடுத்த வீடியோல போடுறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க மக்களே.